எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சைன்ஸ் தட் ஷோ யூ ஆர் அ ரேர் பெர்சனாலிட்டி. ரேர் பெர்சனாலிட்டியா நீங்க இருக்கீங்களா, இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேர் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரேர்னா வேல்யூயபிள், ரேர்னா மிஸ்ட்ரி, ரேர்னா டிமாண்ட். மார்க்கெட்ல எதுக்கு அதிகமா டிமாண்ட் இருக்கோ, அதான் ரொம்ப ரேரா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ கோல்டா இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து டிமாண்ட் இவ்வளோ அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் ரொம்ப ரேரான ப்ராடக்ட். இதே அயன், சில்வர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டைமண்ட கோல்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா, இல்ல மலிவான பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். இத தெரிஞ்சுக்கிட்டு என்னப்பா நடக்க போகுது? தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாற்றம் வரப்போகுது? தெரிஞ்சுக்கிட்டு அந்த உலகமேவாப்பா மாறப்போதா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா உலகம் மாறதான் போகுது. இந்த வீடியோவோட எண்ட் அத நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. ஆனா அத தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்ப்போஸ் தெரியும். நீங்க எதுக்காக இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கீங்க? நீங்க எந்த விஷயத்துக்காக இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்ப்போஸ் உங்களுக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். சாப்பிடுறது, தூங்குறது, என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ரீசனால மட்டும் இல்லாம, அத தாண்டி வேற ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு காரணத்துக்காக நீங்க அங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையுமே தாண்டி லைஃபோட இன்னொரு டைமென்ஷனும் உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களோட பெர்சனாலிட்டிய பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. இப்ப நான் அந்த வீடியோல சொல்லப்போற இந்த 5 விதமான அறிகுறிகள் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா மாறி இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ சில இடங்கள்ல உங்களால வந்து ஃபிட்டா இருக்க முடியாது. சில பீப்பிள் கிட்ட உங்களால ஃப்ரீயா போயிருக்க முடியாது. சில சிச்சுவேஷன்ல வந்து உங்களால வந்து அந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. சில என்விரான்மென்ட்ட பார்த்தா உங்களுக்கு பயம் வந்திருக்கும். எதுக்கு நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோணும்போது, நம்ம மேல தான் தப்பு போல இருக்கு. நம்ம தான் நெறைய ஃப்ளா பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளோட எரர் தான் போல இருக்கு அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கிற காலம் போயி, நீங்க வந்து ஒரு ஆவரேஜான பெர்சன் கிடையாது. அதனால இந்த இடங்கள்லாம் உங்களால ப்ராப்பரா இருக்க முடியல. ஆவரேஜுக்கும் மேல ஒரு உயர்ந்த மனிதரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சீக்ரெட்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். இது தெரிஞ்சாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ரூட்ல சீக்கிரமா அடைய வேண்டிய இடத்துல போய் அடைஞ்சிடலாம் அப்படின்ற உண்மையான விஷயம். ஸோ இந்த விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அறிகுறி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த கிரவுட் அப்படின்ற மாரி சொல்லலாம். கிரவுட்ல இருந்து நீங்க டிஸ்கனெக்டடா இருப்பீங்க. கிரவுட பார்த்தா உங்களுக்கு ஒரு அலர்ஜியா இருக்கும். கிரவுட்ல இருந்தாலுமே கொஞ்ச நேரம் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்பா ரொம்ப கிரவுடா இருக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்க கிரவுட்ல இருந்து விலகி போயிடுவீங்க. இந்த மாரியான விஷயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டி அப்படின்னு நீங்களே ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப கிரவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு 10, 15 ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க. நெறைய கூட்டத்துல இருந்துட்டு இருப்பாங்க சில பேர். ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டாலும் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், ரொம்ப டெப்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசை உங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும். ஒரு டெப்த்தான ரிலேஷன்ஷிப்போட ஒருத்தர் கூட இருந்தா கூட போதும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு, அந்த கிரவுட அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கிரவுட் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் ஒரு 10, 15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு கிரவுடடா இருக்கிற பீப்பிள் வந்து, அந்த கிரவுடோடைய பேசிஸ்ல தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிரவுட் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த கிரவுடோடைய தாட்டா இருக்கலாம், ஃபீலிங்கா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய சக்சஸ் ஃபெயிலியரா இருக்கலாம். அது வந்து தனிப்பட்ட மனிதரா இருக்கிற உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுற காரணம் உங்களுக்கு அழகா தெரியும். ஏன்னா வந்து இப்போ யார் யார் எப்படி தாட் வச்சிருக்காங்களோ, என்ன மாரி ஃபீல் பண்றாங்களோ, அதுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் செட் ஆக போகுது. அப்போ கிரவுட்ல ஒரு விஷயம் நடக்குது. கிரவுட் வந்து ஒரு சக்சஸ் அடையுது, ஒரு ஃபெயிலியர் அடையுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து கிரவுட்ல இருக்கிற பீப்பிளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் தானே தவிர்த்து, உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறதுனாலயும், இந்த கிரவுட விட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, நீங்க யாருன்னும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கிரவுட் யாருன்னும், அந்த கிரவுட்ல இருக்க பீப்பிள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுற அந்த ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால, தெளிவான வழியில உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ கரெக்ட்டா வச்சுக்கிட்டு, உங்களுடைய டெஸ்டினேஷன வந்து அந்த கிரவுட் அதாவது உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள விட நீங்க சீக்கிரமா போய் அடைய முடியும் அப்படின்றதுனால, நீங்க பீப்பிளோட ஐ மீன் கிரவுடா இருக்கிற இடத்துல இருந்து நீங்க டிஸ்கனெக்டட் ஆயிருப்பீங்க. அப்படி இருந்து நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டி அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது விஷயம் நீங்க ஒரு ரேர் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க எப்படி கணிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ வில் திங்க் ட்வைஸ் பிஃபோர் ரியாக்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து யோசிச்சு நிதானமா தான் ரியாக்ட் பண்ணுவீங்க. தெனாலிராமன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப விட்டியான ஒரு கேரக்டர். ரொம்ப நாலேட்ஜபிளான ஒரு கேரக்டர். அந்த தெனாலிராமன் கேரக்டர பத்தின ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல வந்து ஒரு கேர்ளோடைய வீட்ல அதிகமான ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. அவங்க மாமியாரோட அதிகமா சண்டை போட்டே இருக்காங்க அந்த கேர்ள். அந்த டைம்ல தெனாலிராமன் கிட்ட போயிட்டு, "எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். எங்க மாமியார் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு எனக்கும் என் மாமியாருக்கும்" அப்படின்ற மாரியான விஷயத்த சொல்லும்போது, தெனாலிராமன் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி குடுத்து, "இது வந்து ஒரு டெம்பிள்ல இருந்து புடிச்சிட்டு வந்த வாட்டர். நீங்க வந்து இந்த வாட்டர வச்சுக்கோங்க. உங்க மாமியார் எப்பலாம் உங்கள திட்டுறாங்களோ, ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்களோ, டக்குனு இந்த வாட்டர வாயில ஊத்திட்டு, ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அந்த கேர்ளும் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டில வாங்கிட்டு போயிட்டு,
தெனாலிராமன் சொன்னதே ஃபாலோ பண்றாங்க. அவங்க மாமியார் திட்டும்போதெல்லாம் வந்து டக்குனு வாயில தண்ணி ஊத்திக்கிறது. ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா 1 மந்த்ல அவங்க வீடே ரொம்ப அமைதியான வீடா மாறிடுச்சு. ப்ராப்ளம் ஃப்ரீயான வீடா மாறிடுச்சுன்றத அந்த கேர்ள் உணர ஆரம்பிக்கிறாங்க. டக்குனு அந்த தண்ணி காலியான உடனே தெனாலிராமன் கிட்ட வந்து தண்ணி கேட்கும்போது, "இல்ல இது டெம்பிள்ல இருந்து எடுத்துட்டு வந்த தண்ணிலாம் கிடையாது. என்னோட வீட்டோட தண்ணி தான். நீங்க வந்து ரியாக்ட் பண்றதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருந்தது. சோ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது உங்க பிரச்சனை கம்மியாயிடும்." சோ உங்க மாமியார் பேசும்போது கொஞ்சம் டைம் குடுத்து அப்போ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்க பிரச்சனை கம்மியாயிருச்சு. இப்ப உங்க வீட்ல இருக்க வாட்டர புடிச்சிட்டு நீங்களே அத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவார் தெனாலிராமன். சோ இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா இருப்பீங்க. நீங்க யோசிச்சு தான் பேசுவீங்க. எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு 2 காதுகள் இருக்கு, 1 வாய் இருக்கு அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவ கவனிச்சு தான் பேசணும் அப்படின்றது தான் விஷயம். இந்த மாரி கவனிச்சு பேசுற குவாலிட்டி உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா கான்வர்சேஷன்லுமே வந்து நீங்க வந்து ஒரு மாஸ்டர் மூவ்ல இருப்பீங்க. டக்குனு வார்த்தை விட மாட்டீங்க. உங்களுடைய எமோஷன்ஸ மீறி உங்க வார்த்தைகள் வெளிய போகாது. இதுவே நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டி அப்படின்றத உங்களுக்கே நிலைநிறுத்திடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில மக்கள்கிட்ட பேஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கான காரணம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா வந்துருச்சு நெறைய பேருக்கு. நம்மள சுத்தி நெறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால பொறுமையா ஒரு விஷயத்த பேசவோ, பொறுமையா ஒரு விஷயத்த கவனிக்கவும் நம்மளால ஈஸியா முடியறது கிடையாது. ஆனா நீங்க டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஒதுக்கி வச்சு நீங்க இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறதுனால, நீங்க பேஷன்ஸான பெர்சனாவும் இருப்பீங்க. நிதானமா ரெஸ்பாண்ட் பண்ற பெர்சனாவும் இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே ஒரு ரேரான பெர்சனாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, யூ ஆர் அன்ஷேக்கபிள் பை த ரீசன், ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிராமா அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க வந்து ஒரு அன்ஷேக்கபிளான பெர்சனா இருப்பீங்க. நீங்க வந்து அட்டென்ஷன் எதிர்பார்க்க மாட்டீங்க. நான் கரெக்ட்டா இருக்கனா? நான் அழகா இருக்கனா? என் ஹேர் ஸ்டைல் கரெக்ட்டா இருக்கா? நான் போட்ட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, உங்களுடைய அந்த அப்பியரன்ஸ் வந்து மத்தவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவல் பண்ணிக்கிற விஷயமும், இல்ல நீங்க அப்பியர் ஆகுற இடத்துல யாராவது உங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த ஒரு விஷயமே வந்து உங்கள வந்து ஒரு அன்ஷேக்கபிள் பெர்சனா மாத்த ஆரம்பிக்கும். 2 விஷயத்த நோக்கி எல்லாமே போயிட்டு இருப்போம். ஒண்ணு பாப்புலாரிட்டிய பேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பர்ப்பஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நீங்க பர்ப்பஸ் நோக்கி போற பெர்சனா நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டி அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்ன காரணம்னா, எல்லாருக்குமே பாப்புலர் ஆகணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கும். அதுக்காக பாப்புலாரிட்டி பின்னாடி போற பீப்பிள் வந்து தோத்து போயிடுவாங்க. ஆனா பர்ப்பஸ் பின்னாடி போற பீப்பிள் வந்து அந்த பர்ப்பஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா பாப்புலரான பீப்பிளா மாறுவாங்கன்னு சொல்லப்படுற இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுனால, நீங்க பர்ப்பஸ் பின்னாடி போற பெர்சனா தான் நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா இருப்பீங்க. எல்லாத்தையுமே தாண்டி உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய சக்சஸோ, ஃபெயிலியரோ உங்கள எந்த விதத்திலுமே பாதிக்காததுக்கான காரணம் இந்த ஒரு விஷயம் தான். ரீசென்டான ட்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரீசென்ட்டா பீப்பிள் அடையிற சக்சஸா இருக்கலாம், ரீசென்ட்டா பீப்பிள் பண்ற விஷயங்களா இருக்கலாம். எதுவுமே உங்கள பாதிக்காததுக்கான காரணம், நீங்க வந்து ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா இருக்கிறதுனால தான். எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுக்கு இந்த ராபிட் அண்ட் டார்டாய்ஸ் ஸ்டோரி தெரியும். முயல், ஆமை வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுச்சு. அதுல வந்து ஆமை ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் முயலுக்கு தெரியல தாம் யார் கூட போட்டி போடணும்னு. ஒரு முயல் முயல் கூட தான் போட்டி போடணும். அது தெரியாம முயல் வந்து ஆமைய வந்து காம்படிஷனுக்கு கூப்பிட்டு ஆமை கூட வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு வந்து ரெடி ஆயிடும். அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்கும்னா வந்து ஆமை தான் பொறுமையா வருது. நம்ம உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து ஓடலாம்னு சொல்லிட்டு முயல் பொறுமையா ஓடவும், ஆமை வந்து அதோடைய விஷயத்த கன்சிஸ்டன்ஸா பொறுமையா பண்ணிட்டே வந்ததுனால, ஆமை வந்து வின் பண்ணிடும் ரேஸ்ல அப்படின்ற மாரி ஒரு ஸ்டோரி வரும். அதே மாரி தான் இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்க மக்கள் வந்து யார் கூட காம்படிஷன் பண்றதுன்னு தெரியாம சுத்தி இருக்க பீப்பிளும் காம்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வீடு வாங்கிட்ட, நான் வீடு வாங்கிட்டேன். நீ கார் வாங்கிட்ட, நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த காம்படிஷன்ல ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்காம, நீங்க யார்? நீங்க ஆமையா, முதலையா ஐ மீன் நீங்க ஆமையா, முயலான்னு அப்படி சொல்லப்படுற விஷயத்த வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க பெர்சனா இருப்பீங்க. அதுக்கேத்தாப்புல உங்க ஸ்டெப்ஸ வச்சு மூவ் பண்ணிட்டே போவீங்க. நீங்க சீக்கிரமா வெற்றியும் அடைஞ்சிருவீங்க. ஸோ இந்த ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா இருப்பீங்கன்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் இன்ஸ்டன்ட்லி வாட்ச் டூ த பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்ஸ்டன்ட்டா ஒரு பீப்பிள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த குவாலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டி. ஒரு பெர்சன பார்த்தோம்னா, அவங்க பேசுற விதம், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட டோன் இதெல்லாம் வச்சே வந்து இவங்க வந்து இந்த மாரியான ஒரு பெர்சன் தான். இதுக்காக தான் இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. இதுக்காக தான் இந்த மாரிலாம் பேசுறாங்கன்னு சொல்லப்படுற அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, என்ன மாரியான ஒரு எமோஷன்ல இருக்கிற பீப்பிள்ன்னு சொல்லப்படுற விஷயத்தலாம் அனலைஸ் பண்ணி டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா இருப்பீங்க. இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள எப்படி வந்திருக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தனி ஒருவன் மூவி பார்த்திருப்போம். அதுல சித்தார்த் அபிமன்யு கேரக்டர் வந்து வேற லெவல்ல ஒரு இன்ஸ்டிங்டிவ் பேசிஸ்ல ஒர்க் பண்ற கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் வந்து, ஒரு ஐடியாவ எடுத்துக்கோங்க, அதுவே உங்க லைஃபா மாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் கூட வரும் அந்த மூவில. அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு சித்தார்த் அபிமன்யுன்னு சொல்லப்படுற கேரக்டருக்கு வந்து அதுக்கு என்ன வேணும்? அதுக்கான வழி என்னன்னு சொல்லப்பட்ட கிளாரிட்டி இருக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிள அனலைஸ் பண்ற அந்த விஷயம் நேச்சுரலாவே அந்த கேரக்டர்ட்ட இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதே மாரி உங்களுடைய விஷன் கிளியரா இருந்ததுன்னா, நீங்க வந்து ஈஸியா சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து
அதான் இன்ஸ்டன்ட்டா வந்து கண்டுபிடிக்கலாம். இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? இவங்க என்ன மாரியான விஷயம்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா இருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ட்ரான் டூ சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட் அப்படின்ற மாரி சொல்லலாம். நெறைய பேரால வந்து சைலன்ஸ ஹேண்டில் பண்ண முடியாது. நெறைய பேருக்கு சைலன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஆனா, உங்களால சைலன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்க முடியுது. ரொம்ப சாலிட்யூடா, ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க. சைலன்ஸ நெறைய பேர் வீக்ன்னு பார்க்கும்போது, சைலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா பார்க்குற பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ரேர் பெர்சனாலிட்டி. ஏன்னா வந்து சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல தான் வந்து நெறைய மேஜிக் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவலா நெறைய மேஜிக் நடக்கும். உங்கள பத்தி நெறைய அவேர்னஸ் வரும். கிளாரிட்டி, கான்ஷியஸ்னஸ் வரும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்ப சைலன்ஸ நீங்க கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ண கத்து வச்சிருக்கணும். அந்த விஷயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா நான் சைலன்ட்டா இருப்பேன். தனியாவே இருந்தாலும் என்னால வந்து கம்ஃபர்டபுளா இருக்க முடியும்னு சொல்லப்படுற பெர்சனாலிட்டியா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 8வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 5 பெர்சனாலிட்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு ரேரான பெர்சனாலிட்டி. இந்த ரேரான பெர்சனாலிட்டின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கான அர்த்தமே உண்மையிலே என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க சாதாரணமான ஒரு விஷயத்துக்காக வரல. அத தாண்டி ஏதோ ஒரு பெட்டரான ஒரு பர்ப்பஸ்க்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்றது உண்ம. எல்லாத்தையுமே தாண்டி நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி என்னப்பா இது என்ன உலகமா மாறப்போது எங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால அப்படின்ற மாரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நிச்சயமா உங்க உலகம் மாறும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ரேரான பெர்சனாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நாங்க சொன்ன 5 சைன்ல ஏதாவது ஒரு 2, 3 சைனாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, நீங்க ஒரு ரேரான பெர்சனாலிட்டியா இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால உங்கள பத்தி உங்களுக்கு தெரியாததுனால, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ! நம்ம தான் அப்படி பேசிட்டோமோ! நம்மளுக்கு தான் சரியா நடக்க மாட்டேங்குது விஷயம்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ இதுதான் நீங்கன்னு சொல்லப்போற பெர்சனாலிட்டி நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வழி வந்து சரியாயிடும். ஏன்னா நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, நீங்க இதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன அட்ராக்ட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சுரும். அத பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த வாழ்க்கையில நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம நெறைய நேரத்துல வந்து நம்மளுக்கு ஸ்லோவா ஆகுது சில விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டா முடியறதெல்லாம் வந்து நம்மளுடைய திங்கிங் பேசிஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. அந்த திங்கிங் பேசிஸ நீங்க கரெக்ட்டா வச்சுக்கணும்னா, நீங்க எந்த பெர்சனாலிட்டி சொல்லப்படுற விஷயத்த அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கும்போது மட்டும் தான் உங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.